சார். பாண்டியன் சார், இதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப நம்ம தலைப்புக்கான வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு சார். அது மட்டும் இல்லாம நான் 2 பாயிண்ட் முக்கியமா சொல்றேன் எல்லாருக்குமே சேர்த்து மக்களுக்காக. அதாவது 2016ல பழைய முதல்வர் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அப்ப 26 வரும்போது அவங்க இறந்து 10 வருஷம் ஆகப்போகுது. ஆகும். 2026ல. அப்ப இப்ப ஏற்கனவே 2019, 21, 24 3 தேர்தலையும் நம்ம எம்பி, எம்எல்ஏ, மறுபடியும் எம்பி. இத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுவரை ஏற்கனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்த காலத்துல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில ஒண்ணு இருந்தது. கொஞ்சமா மங்கி வருகிறது அப்படிங்கிறத உண்மைய நம்ம மக்கள்ட்ட பேசி ஒத்துக்கணும். இது நீங்க வேற இடத்துல இருந்து எங்கேயும் தேடக்கூடாது. மக்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவுல ஓட்டு குறையறதுக்கு முக்கியமான காரணம், இந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது கருணாநிதி காலத்துல இருந்ததை விட ஜ மிக 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 குறைஞ்சுகிட்டே இருக்கு. வேகமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப 26ல இது இன்னும் குறையும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும். 2வது அது முதல்வர் ஸ்டாலினுக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னே கூட சொல்லலாம். இன்றைய திமுகவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னே சொல்லலாம் அது. அடுத்த பாயிண்ட் தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகளே அறிவிக்கப்படாத அவசர நிலைன்னுலாம் சொல்றாங்களே. இல்ல அதுதான் இப்ப நீங்க 26ல விசிக்கு இப்ப இவங்க சில பேர் சொன்னாங்க காங்கிரஸ் வரும், அது வரும், இது கம்யூனிஸ்ட் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை அவங்களுடைய உரிமை நான் மறுக்கல. ஆனா எல்லாருமே ஒண்ணுல நிக்கிறாங்க. அதாவது 26ல இந்த கூட்டணி எதுவுமே மாறாது அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. இன்னும் தேவைப்பட்டா அதிமுகவுல இன்று இருக்கிற கூட்டணியில் உள்ள தேமுதிக கூட திமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் வச்சுக்க. இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களை பொறுத்தவரை 80லேருந்து 90% மக்கள் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில தொடர்ந்து இருக்காங்க. இது எந்த இடத்துலையும் மாறவே இல்லை. அதனால இந்த அடிப்படையில் தான் தேர்தல் நடக்கும். அது எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும் எம்பி தேர்தலாக இருந்தாலும் இதுதான் பேஸ். முதல் 2 பேஸை நீங்க மறந்துடக்கூடாது. திமுக எதிர்ப்பு நிலை பழையபடி உள்ள இவங்களா தீய சக்தி அதுன்னு சொன்னா கூட அது சித்தாந்த அடிப்படையில் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் இருக்கிற வரை இந்த மாற்றம் ஏற்படாது. அதே போல பிஜேபி எதிர்ப்பு மனநிலை, சனாதன எதிர்ப்பு மனநிலை, ஆரிய ஆதிக்க எதிர்ப்பு மனநிலை எதுலேருந்தும் தமிழ்நாடு மாறாது. அப்ப 80லேருந்து 90% மக்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்ப நம்ம பேசுற கூட்டணி எல்லாமே 50%க்குள்ள உள்ள ஓட்டுல உள்ள கட்சிகள். அதுல பிரதான கட்சி அதிமுக. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. 26லையும் அதிமுக ஓட்டு அதிகமாக தான் வாங்கும். இந்த 5-6 கட்சியில தலைமை இருக்கிற அந்த கூட்டணிக்கு தலைமை இருக்கிற கட்சியும் அதிமுக மட்டும்தான். பிஜேபி கூட பெரிய அளவு கிடையாது. இப்ப நீங்க இந்த 24 எலெக்ஷன்ல பிஜேபியோட இருக்கிறது பிஎம்கே மட்டும்தான். அதுலயுமே ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறத நம்ம இப்ப கொஞ்ச நாளைக்கு முந்தி பார்த்தோம், பேசணும் நம்ம போன வாரமே. அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பிஎம்கே ஒரு சூரியபிரகாஷ் சொல்லும் போது கூட தனியாகவும் நிக்கிறதுக்கு 26லேயே வாய்ப்பு இருக்கு. நான் அதை ஒத்துக்கிறேன். பிஜேபியோட கூட்டணி, அதாவது 2019லையும் 21லையும் ஏற்பட்ட ஒரு கூட்டணி மட்டும் பாருங்க. அதிமுக, பிஜேபி, பிஎம்கே, மற்ற கட்சி சின்ன கட்சிகள் 3 இவங்க தான் கூட்டணி வரதுக்கு 26க்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா பொங்கலூர் மணிகண்டன் உட்பட நான் உட்பட அதிமுக உள்ள பல பேரு அதிமுக பிஜேபி பக்கம் போறதை விரும்பல. அதிமுகவோட பகை இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இங்கதான் முக்கியமானது. அண்ணாமலை இருக்குன்றீங்களா? இல்ல கரெக்ட். அண்ணாமலை இருக்கிற வரை இந்த கூட்டணி வரவே வராது. அண்ணாமலை மாத்த போறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுல என்ன ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ஒண்ணு சொல்லிடுற அப்புறம் நீ கேட்டிருக்கேன். அதிமுகல உள்ள சிலர் அண்ணாமலை மாற்றிவிட்டால் அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியம் அப்படியும் சொல்ல வரல. ஏன் சொல்ல வரலன்னா அதிமுகவில் பொங்கலூர் மணிகண்டன் போன்ற பல பேர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் பிஜேபி அலைன்ஸை விரும்பல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. அடுத்த பாயிண்ட், வெகு சிலர் பழைய முன்னாள் மந்திரிகள் சில பேர், வேறு சில பேர் மட்டும்தான் பிஜேபியோட அலைன்ஸ் இருந்தா பரவாயில்ல, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. 2வது அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபியில அண்ணாமலை உட்பட பல பேர், வலதுசாரிகள்ல சில பேரும் எந்த காரணத்தை கொண்டு அதிமுக அலைன்ஸ் வைக்க கூடாதுன்னு இருக்காங்க. அதுல சில பேர் எம்எல்ஏ வரணும் அப்படிங்கிறவங்க, சில பேர் தலைமை வர நீங்க நட்டா வர போய் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, எப்படியாச்சும் அதிமுக அலைன்ஸ் வச்சிடணும், அதுக்கு இவரு தடையா இருந்தா அண்ணாமலை கூட மாத்தணும் அப்படின்ற போக்கும் போயிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இது இதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனா போயிட்டு இருக்க போக்க நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அப்ப
அதே மாதிரி அதிமுகவும் தாவேகாவும் அலைன்ஸ் கட்டாயம் கிடையாதுங்கிறத அவரே சொல்லிட்டார். மணிகண்ட வீராசாமியும் சொல்லிட்டாரு, புஷி ஆனந்த அறிக்கையிலையும் சொல்லிட்டாரு. நீங்க கேட்ட கேள்வியும் அதுல இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுக்குமான கூட்டணி கதவுகள் மூடியாவிட்டா யார் யாருக்கெல்லாம் ஓபன் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கூட்டணி தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பிஜேபி ஏற்படுத்தலாம். அது 19லயும் 21லயும் இருந்த கூட்டணியை திருப்பி ஏற்படுத்தலாம். அது 30% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும் ஒழிய இந்த 66 சீட்டு வந்தது கூட அவ்வளவு ஈஸி கிடையாது. சரி சார், அப்போ எப்படி வெற்றியை ஈட்ட முடியும்? அதிமுக, தாவேகா, பாமக கூட்டணி சாத்தியம் கிடையாதுங்கிறீங்க. அப்ப எப்படி வெற்றியை ஈட்ட முடியும் நினைக்கிறீங்க? சார், தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் தனியா நின்னாலே போதும். திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாக்கி யார் வேணாலும் யாரோட வேணாலும் கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை எளிதாக விட்டுருவாரா சார் இபிஎஸ்? அதுக்கான வாய்ப்பை விஜய் கொடுத்துருவாரா? இல்ல, விஜய் கொடுத்துதான் அவனு. விஜய் அதிமுக சேர்ந்தா இப்ப இவங்க என்ன, இப்ப இன்னைக்கு நம்ம தலைப்பே அதான். அப்ப சேர்ந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 2011ல தேமுதிக சேர்ந்து நான் என்ன கேக்குறேன்னா, அவர்கள் இணையக்கூடாதுன்னு ஸ்டாலின் ஒரு கால்குலேஷன் போடுவாரு. ஆனா கூட்டணியை சரியா அமைக்கணும்னு இபிஎஸ் ஒரு கால்குலேஷன் போடுவார்ல. இல்ல, இபிஎஸ் கூட்டணி போட்டாலும் ஒருவேளை பெரிய அளவுக்கு 66 தாண்டி வெற்றி பெற்றாலும் இல்ல 90 சீட்டு வந்தா கூட அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவர் கட்சி அவர் தலைமையில இருக்கு. அது போதுமானதுன்னு அவர் நினைக்கிறாரு உள்ளுக்குள்ள. ஆனா வாய்ப்பு கிடைச்சி எல்லாரும் ஒழுங்கா எல்லாரும் கூட்டணி கட்சிகள் வந்தா நான் கூட்டணி அமைக்கிறது எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னு ஒரு அமைதியா இருக்கு. எடுத்துங்க பாண்டியன் சார், விஜயகாந்த் விஜய் நெருக்கம் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தேமுதிக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு பிரேமலதா விஜய் அழைத்துட்டு வரலாமே. இல்லையா சொல்றீங்க? இல்ல, அது இருந்தாலும் அந்த கூட்டணி 5-6% மேல போகாத சார். எல்லாரும் இணைந்தாங்கண்ணா சார். யார் இணைஞ்சா? அதிமுக, தேமுதிக, தாவேகா. பிரேமலதா விஜயகாந்த் விஜயவை அழைத்து வந்தால் அதுதான் நான் சொல்ல வரேன். தாவேகா அதிமுக இணைஞ்சா கூட்டணி வச்சா அதாவது அவர் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. அது எவ்வளவு ஓட்டுன்னு அவருக்கு யாரும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு கணிப்புல சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு கணிப்புல சொல்லுவாங்க. அதுதான் செய்ய முடியும். பவன் கல்யாணுடைய ஃபார்முலாவை இபிஎஸ் யோசிப்பார்ல. நீங்க நிச்சயமா யோசிப்பாரு. அல்ல, யோசிக்காத வாக்கு வங்கின்னு சொல்றீங்க. இல்ல, யோசிச்சு அந்த விஷயத்தை தான் ஒரு நாளிதழ், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அந்த நாளிதழ் வெளியில வந்துச்சு. அதுக்கு புஷி ஆனந்த் மறுப்பு கொடுத்துட்டாரு. இப்ப மணிகண்ட வீராசாமியும் அதுக்கு கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் அதை ஏத்துக்கிறேன். அதோட மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு சொல்ல வந்தது முக்கியமா சொல்லிடுறேன். 2011ல தேமுதிக இதை மட்டும் சொல்லிடுறேன். பாண்டியன் சார், இதை மட்டும் இல்ல இல்லங்க, வெற்றியை பத்தி நம்ம பேசுவோம் சார். வெற்றியை பத்தி பேசலாம். விஜய்க்கு வெற்றி தான் முக்கியம், இபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி தான் முக்கியம். சோ அப்படிங்கும்போது வெற்றிக்கு என்ன கணக்கோ அதுதான் அவங்க ஃபைனலா முடிவு பண்ணுவாங்க. இல்ல, அது கட்டாயம். அதான் அரசியல் கட்சி முடிவு பண்ணணும். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா 2011ல ஜெயலலிதா இருந்தப்ப தேமுதிக சேர்ந்து இன்னைக்கு தேமுதிகவோட நிலைமை என்ன? அன்னைக்கு எதிர்க்கட்சியா வந்தாங்க. விஜயகாந்த் எதிர்க்கட்சியா வர்றதுக்கு அதிமுக 2 ஓட்டு சேர்ந்து நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகி கரெக்டா சக்சஸ்ஃபுல் ஆனாங்க. அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது என்ன ஆச்சு? அந்த கதி விஜய்க்கு வந்துடக்கூடாது. வந்துரும். இப்படி போனுச்சுன்னா கட்டாயம் வந்துரும். அது தடுக்கவே முடியாது. ஒரு தேர்தல் மட்டும் தான் கரெக்டா நிக்க முடியும் தேர்தல்ல கூட்டணியோட.